ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் காயல்பட்டினம். இன்றைக்கி ஒரு டைக்கின் போர்டு சர்வீஸ் வந்திருந்தது. சர்வீஸ் முடிஞ்சது. பட் இதை வச்சு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. இந்த டைக்கினில் எரர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி. இது தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? ஆன் பண்ணதும் க்ரீன் லைட் எரியும். இப்போ எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு கம்ப்ரஸர் ஆன் ஆகிற டைமில் கூட எரர் வரலாம். இது நார்மல் போர்டு. ஓகேங்களா? இன்வெர்ட்ரு கிடையாது, நார்மல் போர்டு. இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் ஓகே, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்புட் வரும். அப்படி எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் இது பிளிங்க் ஆகும். அது பிளிங்க் ஆகும்போது என்ன எரர் எப்படி பார்க்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது ரெடி பண்ணிட்டோம். அதனால் இப்போ இதில் எரர் இல்லை, போர்டு நல்லா இருக்குது. இப்போ நான் இதில் இந்த போர்டில் காயில் சென்சாரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அது எரர் ஆகும். எரர் ஆனதுக்கு பிறகு அந்த எரரை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி கன்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காயில் சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே சென்சார் இல்லைன்ற உடனே அது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது பிளிங்க் ஆனதும் எரர் எப்படி பார்க்கணுன்னா, இந்த டைக்கின் ரிமோட்டில் இந்த கேன்சல் பட்டன் இருக்கும். இந்த கேன்சல் பட்டனை நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைக்கி ஹோல்ட் பண்ணி பிடிங்க. 00ன்னு 2 வந்துடுச்சிங்களா? ஒரு பீப் சவுண்டும் கேட்டிருக்கும். இதை நம்ம மறுபடியும் ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சிங்கிள் பீப் சவுண்ட் கேட்கும். அப்போது இந்த சிங்கிள் பீப் சவுண்டு கேட்டுச்சுன்னா அது எரர் இல்லை. எதில் லாங் பீப் கேட்குதோ அதுதான் நம்மளுக்கு எரர். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ போல் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ லாங் பீப் சவுண்ட் கேட்டதுங்களா? C4 தான் சென்சார் எரர். இப்படி தான் இதுக்கு எரர் பார்க்கணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எது லாங் பீப் சவுண்டு கேட்குதுங்களோ அதுதான் உங்களுக்கு இது எரர். ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் இதை கன்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா வேறு எரர் இருந்தால் காட்டும். இல்லைனா மறுபடியும் ஃபுல்லாக முடிஞ்சு மறுபடியும் 00ன்னு கம்ப்ளீட் ஆகிடும். இது பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆச்சுன்னா நம்ம இப்படி எரர் பார்க்கணும். சில இன்வெர்ட்டரில் பிளிங்க் ஆகாது. பிளிங்க் ஆகலை, கம்ப்ரஸரும் ஓடலைன்னு சொன்னால் நம்மளாவே இண்டிவிஜுவலாகவே எரர் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போதும் பிளிங்க் ஆகாட்டிலும் எரர் காட்டும். மோஸ்ட்லி பிளிங்க் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம எரர் பார்க்கணும். இப்போ 00ன்னு கண்டினியூ ஆகி முடிஞ்சிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும் ரிப்பீட்டு. ஆனால் 00ங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. லாங் பீப் சவுண்ட் கேட்குறது தான் எரர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.